السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك لمن الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. الحمد لله. 3 நாளுடைய இந்த சீராவுடைய இந்த வகுப்பில் இன்றைய நாள் கடைசி நாளாக ஒரு சில விஷயங்களை இன்றைய நாளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கேட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. சீராவுடைய முதலாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார் யாரு? ஏன் நானும் நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கோம். அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த செய்ததற்கு நானும் நீங்களும் அவர்களுக்கு திருப்பி இன் ரிட்டர்ன் எதை செய்யறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் என்றதை நாங்கள் முதலாவது நாள் பார்த்தோம். 2வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனிதனுக்கு பல விதத்திலையும் அவர்கள் எங்களுக்கு செஞ்சதுக்கு எனக்கும் உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேபேக் பண்றதுக்கு பல வழிகள் இருந்தாலும் அதில் ஆக சிறந்த வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலையும் உங்கள்கிட்டையும் எதிர்பார்த்தது நாங்கள் அவர்களுடைய அஹ்லாக், அவருடைய பண்பாடுகளை, அவருடைய கேரக்டர்ஸை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குவாலிட்டிஸை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நேசிக்கிறதுக்கும் அவர்களை ஃபாலோ பண்ணுகிறோம் என்றதுக்கான த பெஸ்ட் வே என்றத நேற்றையுடைய நாள் நாங்க பார்த்தோம். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குவாலிட்டிஸ், கேரக்டர்ஸ் என்று வார நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேற்றையுடைய நாள்ல, அதாவது அவர்கள் வாழ்ந்த சமூகத்துல நாங்க எந்த சமூகத்துல வாழ்கிறோமோ அந்த சமூகத்தில் இருக்கிறவர்களோடு நாங்கள் எப்படி நடக்கணும், அது ஆக முக்கியமான ஒரு பகுதி நேற்றையுடைய நாள்ல நான் பார்த்தோம். ஒரு சமூகத்துல அந்தஸ்துள்ளவர்கள், வசதி இருக்கிறவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், இவர்களை மதிக்கிறது, இவர்களோட மரியாதையோடு நடக்கிறது என்பது சமூகத்துல எல்லாரும் செய்ய முடியுமான ஒரு விஷயம். சமூகத்துல ஆக வல்நபரான, சமூகத்துல ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியுமான இப்படியாப்பட்ட கம்யூனிட்டியோட, இப்படியாப்பட்ட மக்களோட எங்களோட குவாலிட்டிஸை காட்ட முடியுமானதுதான் ஒரு மனிதர், சிறந்த ஒரு மனிதர், உண்மையிலேயே நல்ல பண்பாடுகள் உள்ளவர், உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குவாலிட்டிஸை என் வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாங்க என்றதுக்கான அடையாளமாக தான் இருக்கிறது என்றத, அதுக்கான பல எக்ஸாம்பிள்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவில் இருந்து பார்த்து நேற்றையுடைய நாள் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இன்றைய நாள் கடைசியுடைய வகுப்பாக நாங்க அந்த கம்யூனிட்டி என்ற அந்த பெரிய சர்க்கிள் இருந்து அந்த சர்க்கிளை கொஞ்சம் சிறிசாக்கணும். உண்மையிலேயே இது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சர்க்கிள். அதாவது எங்களோட குடும்பம், டைரக்ட் ஃபேமிலி, இந்த ஃபேமிலிஸ்லையும் இன்னும் கொஞ்சம் அந்த சர்க்கிளை சிறிசாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேரக்குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகள், அதிலேயும் குறிப்பாக ஒரு சில தன்னுடைய மகள்மாரோட நடந்த அந்த சில நிகழ்வுகளையும், கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல திருமணங்களை முடிச்சிருந்தாங்க. அவர்கள் தனது மனைவிமார்களுடன் எப்படி நடந்தார்கள், சீரா இதை பத்தி என்ன பேசிருக்கிறது என்ற ஒரு சில செய்திகள் இன்றைய நாள் உங்களோட பகிரலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன். உண்மையிலேயே இது எனக்கும் உங்களுக்கும் மிச்சம் தேவைப்படக்கூடிய ஒரு பகுதி. எங்களோட அஹ்லாக்க நாங்க காட்டுறதுக்கு மிகவும் தகுதியானவர்கள் தான் இந்த 3 சாரார்கள். எங்களோட கிராண்ட் சில்ட்ரன், எங்களோட ஓன் சில்ட்ரன், எங்களோட வைஃப்ஸ், மனைவிமார். ஏன்னா நான் நேரத்தும் சொன்ன மாதிரி அதிகமான கட்டங்கள்ல சமூகத்துல மற்றவர்கள், ஏன்னா அவர்களோட நாங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் கொஞ்சம் குறவு. அவர்களுக்கு எங்களோட அகலாக காட்டுறது லேசி. அந்த இடத்துல டாலரன்ஸ் என்பது இருக்கிறது கூட பாசிபிள். ஆனால் யாரோட அதிகமாக நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ, யாரோட டாலரன்ஸ் என்றது இது இருக்கிறது கஷ்டமாக இருக்குமோ, இப்படியாப்பட்டவர்களுக்கு நல்லவர்களாக இருக்கிறது என்பது இது இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா அவர்கள் எங்களை சர்டிஃபை பண்ணணும், இஸ் a good human being, இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர்,
இவர்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது என்ற இந்த சர்டிபிகேஷனை நாங்க சமூகத்திலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால எங்களுடைய இந்த இன சர்க்கிளுக்குள்ளால இருந்து எங்களுக்கு இந்த சர்டிபிகேஷன் கிடைக்கிறத அப்படியாப்பட்டவர்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்கன்றதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு மாடல்ஸை காட்ட இருக்கிறாங்கன்றது தான் இன்றைய நாள நாங்க பார்க்கறதுல இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நான் ஸ்டார்ட் பண்றேன் கிராண்ட் சில்ட்ரன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது 4 அவர் மகள்மார். இந்த 4 மகள்மார்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதாவது கிராண்ட் சில்ட்ரன் கிடைச்சது 2 மகளால மாற்றம்தான். ஒன்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களுக்கான ஒரே ஒரு மகள் இருந்தாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அதே மாதிரி உம்மு குல்தூம். இந்த 2 பேரும் ஆரம்பத்துல அபூ லஹபுடைய 2 குழந்தைகள் உத்பா உதைபா என்று சொல்லக்கூடிய 2 பேரை திருமணம் முடிச்சிருந்தா நான் போன வருஷம் இது சம்பந்தப்பட்ட விஷயமாக பேசினேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைச்சி தப்பத் யதா அபி லஹப் என்ற இந்த சூரா இறக்கப்பட்ட பொழுது அபூ லஹப் தனது 2 குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்மார தலாக் சொல்லுமாறு வற்புறுத்தினார்கள். அதன் பின்னால அந்த 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள்மாரை ஒரே நேரத்துல தலாக்கு சொன்னார்கள். அதுல ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த நோவினைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நடந்த அந்த இல் ட்ரீட்மெண்ட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் செய்த அந்த மிஸ்பிஹேவியர்ஸ் பொறுக்க முடியாத ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு அல்லாஹ் உலகத்துல அல்லாஹ்வுடைய யுஸல்லித்துல்லாஹு அலைக கல்பம் மின் கிலாப், அல்லாஹ் உனக்கு அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஒரு படைப்பினங்களை அல்லாஹ் உன் மீது சாட்டி விடட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பயணத்துல வச்சு சிங்கம் அவரை அட்டாக் பண்ணி அவர்களை கொலை செஞ்சதையும் நாங்கள் வரலாற்றில் பார்த்திருக்கோம். பிறகு அந்த 2 பெண்மணிகளும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மகளையும் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. பத்ருடைய யுத்தத்துக்கு பின்னால ருக்கையா ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிறதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அவர்களை திரும்பவும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அந்த 2 பேருக்கும் அந்த திருமணத்துல குழந்தைகள் இல்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தா ஹசன் ஹுசைன், அதிகமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகளான உறவுகள் வார நேரத்துல இந்த 2 பேரும் மிக முக்கியமானவர்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 குழந்தைகள் உண்மையிலேயே ஒரு அப்பாவாக இருக்கிற நாங்க எங்கட இந்த ரஹ்மத்தை, எங்கட இந்த லவ், எங்கட இந்த கம்பேஷனை டுவர்ட்ஸ் அவர் கிராண்ட் சில்ட்ரன் கட்டாயமாக நாங்க காட்டுறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தைகள் எப்படி நேசித்திருக்கிறாங்க என்றால் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மனிதன் இந்த அளவுக்கு தனது பேர குழந்தைகளை நேசிச்சிருக்கிறாங்களா? நசாயியுடைய ரிவாயத்தில் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் புரைதத் இப்னு ஹுசைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார். இஸ் அக்பல அல் ஹஸன் வல் ஹுசைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஒரு நாள் ஹுத்பா நடந்து கொண்டிருக்கிறது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலைஹிமா கமீசானி அஹ்மரான், ஒரு ரெட் கலர் ஒரு ஷர்ட் போட்டு அந்த 2 குழந்தைகளும் மஸ்ஜித் நபவிக்குள்ளால வராங்க. அந்த 2 பேருக்கும் வயசுல வித்தியாசம் ஒரே ஒரு வருஷம் தான். ஹிஜ்ரி 3ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தாங்க, ஹிஜ்ரி 4ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தாங்க. வயம்ஷியானி வயஅஸுரான், அந்த 2 குழந்தைகளும் சின்னவங்க, அப்பதான் நடக்க ஆரம்பிச்சனையா. அவர்கள் நடப்பாங்க, திரும்ப விழுந்துடுவாங்க, திரும்பவும் எழும்புவாங்க, திரும்பவும் நடப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து இந்த நிகழ்வு அப்படியே ஹுத்பாவை நிப்பாட்டிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தன்னுடைய 2 பேர குழந்தைகளும் மஸ்ஜிதுக்குள்ளால, மஸ்ஜிதுல ஒரு சஹாபாக்கள் ஹுத்பாவை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 குழந்தைகளும் நடக்கிறதும், திரும்ப கொஞ்சம் நடக்கிறது, திரும்ப விழுகிறது, திரும்ப எழும்புறது, திரும்ப நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல அப்படியே ஹுத்பாவை நிப்பாட்டினாங்க. ஃபனஸல ஃபஹமலஹுமா, தனது 2 பேர குழந்தைகளையும்
தனது 2 கரத்தால ஒரு புள்ள வலது கையில இன்னொரு புள்ள இடது கையில தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு மேலே ஏறினார். ஏறிட்டு சதகல்லாஹ் குர்ஆன் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் உலகத்துல காசி பணத்தை சோதனையாக ஆக்கின மாதிரி அல்லாஹ் உலகத்துல குழந்தைகளையும் சோதனையாக ஆக்கியிருக்கிறான். நான் இந்த மிம்பர்ல இருந்து எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணினேன் என்ன கண்ட்ரோல் பண்றது. அவங்க விளையாடி கொண்டு இருக்கட்டும், நான் குத்பாவை பேசாம ஓதிக்கொண்டு போறதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணினேன் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ரஅய்து ஹாதைனி யம்ஷியானி வ யஅதுரானி ஃபீ கமீஸிஹிமா ஃபலம் அஸ்பிர் ஹத்தா நஸல்து ஃபஹமல்துஹுமா. நான் ட்ரை பண்ணினேன் எவ்வளவு நேரம் என்னுடைய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு குத்பாவில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் என்பதாக. ஆனால் என்னால முடியாமல் போனது. கடைசியாக நான் இறங்கி அந்த 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டதுக்கு பின்னால்தான் நான் காமானேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைகள் மீது வைத்திருந்த கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு தனது மகனுடைய குழந்தைகளாக இருக்கலாம், மகளுடைய குழந்தைகளாக இருக்கலாம், இந்த அன்பு பாசம் கட்டாயமாக இருக்கும். இந்த அளவுக்கு என்றால் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸ்ல அமர்ந்திருக்கிறார்கள். ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை அப்படியே கட்டி பிடிச்சி ஃபகப்பல அந்த குழந்தையை கிஸ் பண்ணினாங்க. அங்கிருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் அத்-தமீமி என்ற ஒரு சஹாபி அவரை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன இது என்னது எல்லாரும் மீதக்குள்ள புள்ளைகளை கிஸ் பண்றதா? சொன்னாங்க, எனக்கு ஐந்தி அஷரத்து அவுலாத், இந்த 10 புள்ளைகள் இருக்குது. ஃபமா கப்பல்து அஹதன் மின்ஹுமா, இந்த இன்றைய நாள் வரும் வரங்காட்டியும் இந்த புள்ளையில ஒத்தரையும் நான் தான் முத்தமிட்டது. ஃபமா கப்பல்து அஹதன் மின்ஹுமா, ஒத்தரையாவது இந்த இன்றைய நாள் வரும் வரங்காட்டி எல்லாரும் வீட்டுக்குள்ள புள்ளோல ஹக் பண்றது கிஸ் பண்றது, இட் இஸ் அவருக்கு அது சம்திங் ஷேம்ஃபுல் மாதிரி இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான வார்த்தையை பாவிச்சாங்க. قال من لا يرحم لا يرحم, قال من لا يرحم لا يرحم, whoever shows no mercy will receive no mercy. அன்பு காற்ற தெரியாதவர்கள் வாழ்க்கையில எவராலையும் நேசிக்கப்பட மாட்டார் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, அல்லாஹ் உங்களோட உள்ளத்தை கல்லாக ஆக்கினத்துக்கு நான் என்ன செய்ய என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். எனவே ஒரு மனிதன் தனக்கு நெருக்கமானவர்களுக்கு தனது அன்பை பாசத்தை இரக்கத்தை காட்டுறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய இபாதத்தாக பார்த்தாங்க. நமது சொந்த குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு கட்டாயமாக they deserve our love more than everyone else. இது உலகத்தில் ஒரு வீட்டுக்குள்ளால இந்த இரக்கம், இந்த பண்பு, இந்த அன்பு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை நேசிச்சிருக்கிறாங்க என்றால், சரி மிம்பர் எடுக்கட்டும், மிம்பர்ல நாங்க பேசுறோம், மிம்பர்ல நாங்க கதைக்கிறோம், ஓகே பரவாயில்ல. உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷியுடைய வஃபாத்துக்கு பின்னால அங்கிருந்த எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த சஹாபாக்கள் எல்லாரும் மதீனாவுக்கு திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்த அந்த காலப்பகுதி அவங்களுக்கு அந்த காலப்பகுதியில இறங்கின ஆயாத்துகள் எப்படியாப்பட்ட மாற்றங்கள் மதியிலான நடந்திருக்கிறது என்பதெல்லாம் தெரியாது. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, தொழுகைக்கு தக்பீர் கட்டினா பக்கத்தில் உள்ளவரோட பேசலாம், திரும்பி பார்க்கலாம், இதெல்லாம் தொழுகையில் ஆகமாக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க மதீனாவுக்கு திரும்பி வார காலப்பகுதிக்குள்ளால இந்த விஷயங்கள் எல்லாம் தொழுகையில ஹராமாக்கப்பட்டுச்சு. தொழுகை இது வேறொரு தேவைக்காக வேண்டித்தான் இந்த தொழுகை உருவாக்கப்பட்டிருக்குது. இதுல ஹியூமன் இன்டராக்ஷன் தொழுகையில இஸ்லாம் ஹராமாக்குச்சு. அந்த நேரம் அது அவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு தொழுகை என்றது பின்னால் ஒரு காலம், இது மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பு. இந்த தொழுகையில வேற யாருக்கும் எந்த பங்கும் இருக்கக்கூடாது என்பதாக தொழுகை பின்னால் ஒரு காலத்துல மாற்றப்பட்டுச்சு. இப்படி இருந்த காலகட்டத்திலையும் இந்த தொழுகையிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைகளோட எப்படி நடந்திருக்கிறாங்க என்று பார்த்தா இது ஆச்சரியமா. தொழுகையில பேசுறத தடை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ்.
தொழுகையில திரும்பி பார்க்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சாங்க. ஒரு ரிவாயத்துல வந்திருக்க சஹாபாக்கள் ஏதோ ஒரு கட்டத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னால தொழுவிச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்த பொழுது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது எல்லாரும் கையில செய்து இப்படி கிளப் பண்ணினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிச்சு சொன்னாங்க, பெண்கள் தான் தொழுகையில மறந்தா கிளப் பண்ணுவாங்க, நாங்க தஸ்பீஹ் மட்டும்தான் செய்யக்கூடும், அதுவும் தொழுகையில அனுமதிக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு தொழுகை என்றது கம்ப்ளீட்லி ஒரு மனுஷன் அல்லாஹ்வை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்ய வேண்டிய இபாதத். ஆனா இந்த இபாதத்திலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தைகள் என்று வரும் பொழுது இங்கேயும் கொஞ்சம் அவங்க என்ன செஞ்சாங்க, சில எக்ஸ்கியூசஸ் வச்சிருந்தாங்க. இந்த அளவுக்கு இருந்தா இப்னு ஹிப்பான் ரிவாயத்ல இருக்குது, அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹுஜ்ரா ஷரீஃப்ல இருந்து முஸல்லாவுக்கு வராங்க. வஹுவ ஹாமிலுன் உமாமத பின்த் ஸைனப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் யார், உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தனது கரத்துல தூக்கி கொண்டு வராங்க. இந்த நேரம் உண்டோ உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாய் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்திருக்கலாம். இந்த ரிவாயத்துடைய கட்டத்தில் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹயாத்துடைய காலத்திலேயே அவர்கள் மரணித்தார்கள். கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் தனது கணவனை விட்டும் பிரிஞ்சிருந்து திரும்பவும் சேர்ந்ததுக்கு பின்னால் அவர்கள் திருமணம் செய்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கிடைச்ச குழந்தை, அதுக்கு பின்னால் மிச்சம் காலம் அவர்கள் உயிருடன் வாழல. அப்ப தனது சில கட்டங்களில் தனது தாயை இழந்த குழந்தை, அந்த கப்ப கூட அந்த குழந்தை ஃபீல் பண்ணக்கூடாது. வா, நான் அப்பா இருக்கிறேன், உனக்கு உண்மை இல்லாட்டியும் ஒரு உண்மை இருந்தா எந்த பாசம் கிடைக்குமோ அந்த பாசத்தை நான் அப்பாவாக இருந்து அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தாங்க. எப்படி தொழுவிச்சாங்க என்றால் இன்று வரும் வரங்காட்டி இந்த சுன்னத். தனது பேர குழந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினாங்க, ஒரு கையால மத்த கையில தனது பேர குழந்தைய சுமந்திருந்தாங்க. ருக்குஉக்கு போற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுவாக தனது குழந்தைய கீழே வச்சுட்டு ருக்கு செய்வாங்க. திரும்ப இஅ்திதாலுக்கு எழும்பக்குள்ளே இஅ்திதாலுக்கும் சுஜூதுக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இருக்கும், எவ்வளவு நேரம் போகும்? 30 செகண்ட்ஸ், ஒரு நிமிஷமும் போகாது. அந்த நிமிஷத்திலையும் அந்த புள்ளக்கு மனசுல அடே அப்ப என்ன கீழே வச்சுட்டாரே, அந்த புள்ளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் இஅ்திதாலுக்கு எழும்பக்குள்ளே தூக்கி கொண்டு எழும்பினார். திரும்பவும் சுஜூதுக்கு போகக்குள்ள சுஜூது வச்சுட்டு சுஜூது செஞ்சு திரும்பவும் கியாமும் வர நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தையை தூக்குறதும் வைக்கிறதுமாக வச்சு அந்த தொழுகையை நிறைவு செய்தார்கள் என்பதாக அபூ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இதுதான் இறக்கம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு காட்டின பாசம், தனதுக்கு நெருக்கமானவர்கள் குடும்பத்தினர்களுக்கு அவர்கள் காட்டின இறக்கம். அன்பான சகோதரர்கள், இது என்ன? ஷத்தாத் இப்னு அல்-ஹாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார், ஒரு நாள் ஆச்சரியம் பாருங்க, இஷாவுடைய தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிறாங்க. அப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாம் தொழுகிறோம். தொழுது கொண்டு இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவரோட 2 மகன்ல ஒரு மகன், அந்த நேரத்துல பேத்தி, இப்ப பேரன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று தூக்கி கொண்டு வச்சுக்கொண்டு தொழுது கொண்டிருந்தாங்க. இது நசாயில ரிவாயத். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி தூக்குறதும் வைக்கிறதும் இப்படி தொழுதவங்க ஒரு நேரம் இஷாவுடைய தொழுகையில முதலாவது ரக்காத்லயோ 2வது ரக்காத்லயோ ஏதோ ஒரு ரக்காத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு போனா சஹாபாக்கள் சுஜூத்ல இருக்கிறாங்க எழும்பவே எல்லாரும் பயந்துட்டாங்க. நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் நம்மால் நடந்துட்டா. ஷத்தாத் இப்னு அல்-ஹாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அப்படியே சுஜூத்ல இருந்த தலையை தூக்கி பார்த்தேன், என்ன நடக்குது பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சுட்டு சுஜூதுக்கு போனவரே இவர் கழுத்துக்கு மேலே ஏறிட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஷோல்டருக்கு மேல் ஏறின அந்த குழந்தை தானாக இறங்கும் வரும் வரங்காட்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வைக்கவே. பிறகு இவருடைய சுஜூதுக்கு போனவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிஞ்சதோட ஷத்தாத் இப்னு அல்-ஹாத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சஜதத பைன பஹ்ரானி ஸலாத்திக சஜ்தத்தன் அத்தல்தஹா.
ஷைஉன் உமிர்த அம் கான யூஹா இலைக ஷை. சொன்னார்கள், இன்றைய நாள்ல இருந்து இஷாவுடைய தொழுகையிட சுஜூத், இந்த ரகாத்ல செய்யற சுஜூதை நாங்க நீளமாக செய்யணுமா அல்லது சுஜூத் இருக்குன்னு உங்களுக்கு என்ன சரி வகை இறங்கிச்சா, அதனாலதான் நீங்க இருங்க எல்லாம் போல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு ذلك لم يكن, அது ஒன்றும் இல்லப்பா. நான் ஏண்ட சுஜூதுக்கு போன நேரத்துல நாங்க வீட்டுல என்ன செய்வோம், புள்ளகளை வச்சுக்கொண்டு யானை விளையாடுறது தான், புள்ளகளை ஷோல்டர்ல போட்டு நாங்க நடக்கிற மாதிரி ஏண்ட ஷோல்டர்ல ஏறி ஃபகத் இர்தஹலஹா, அவர் நினைச்சார் அவரும் ஞான விளையாட்டு என்று சொல்லி அந்த குழந்தைய நான் எழும்பி அந்த குழந்தையோட மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விருப்பப்படல, அதனால் அவரே இறங்கும் வரும் வரங்காட்டியும் நான் இந்த தலையை தூக்கல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான சகோதரர்களே, இதுதான் இறக்கம். இந்த பண்பு இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நேற்று ஞாபகப்படுத்தேன், இவங்க எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, எவ்வளவு பிஸி இருந்துச்சு, எவ்வளவு ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு. இது எல்லாத்துக்குள்ளாலையும் நேரம் ஒதுக்கினார்கள். தன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கு தான் அவர்களை நேசிக்கிறோம், நான் உங்களை விரும்புகிறேன் என்ற அந்த லவ் அவர்களுக்கு காட்டுறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மீது எடுத்துக்கொண்ட இந்த கமிட்மெண்ட்டும் அதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச விஷயங்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த பகுதியில இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் நான் நிலைமையை கருதி இந்த பகுதியோட விட்டுட்டு அடுத்த பகுதிக்கு வர குழந்தை, இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ஏண்டையும் உங்களுடைய குழந்தைகளை உங்களுக்கு கண்குளிர்ச்சி தரக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பான். ஆமீன். ஹஜ்ரத் குர்ரத் இப்னு இயாஸ் அல்-முஸனி ரலியல்லாஹு அன்ஹு நஸாயில ரிவாயத் இருக்குது. அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸ்ல ஒரு சஹாபி, அவருடைய பேர் கூட ஹதீஸ்ல வந்து, அவர் எப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வார நேரத்துல என்னுடைய குழந்தையை கூட்டிக் கொண்டு தான் வரணும். அவ்வளவு இறக்கமா இருக்கும். அந்த குழந்தையும் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்ட். வந்தா மஸ்ஜித் நபவியில சும்மாவே இருக்க மாட்டார். அங்க ஓடுவாரு, இங்க ஓடுவாரு, பாப்பட ஷோல்டருக்கு மேலால் ஏறுவாரு, பெல்ட்டி அடிப்பாரு. அப்ப அவர் அந்த குழந்தையோடு அவர் மஜ்லிஸுக்கு வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த குழந்தை செய்கிற சேட்டை அப்படியே கொஞ்சம் பார்த்து ரசிப்பாங்க. எப்ப எந்த நேரத்துல மஜ்லிஸுக்கோ மஸ்ஜிதுக்கு வந்தாலும் அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு தான் வருவாங்க. கட்டாயமாக நமது மஸ்ஜிதுகள் குழந்தைகளை வெல்கம் பண்ற மஸ்ஜிதுகளாக இருக்க வேண்டும் என்றதுக்கு சீராவை விடவும் சிறந்த வேற எக்ஸாம்பிள் எங்கேயும் இல்லை. மிம்பர்ல இறங்கினாங்க, தொழுகையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குழந்தைகள் என்றா அன்பான சகோதரர்களே, நாங்க மஸ்ஜிதுல சின்ன புள்ளவல் யூரின் பண்றத வச்சு நாங்க அதட்டுறோம். மஸ்ஜிது சின்ன புள்ள கூட்டிட்டு வாரீங்க, இந்த புள்ளவல் யூரின், அன்பான சகோதரர்கள், இந்த காப்பாட்ட கழுவேலதான், இதுக்கு ஷரியத் இடம் தரலையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல ஃபபால அஅராபி an adult, ஆனா ஒரு அன்சிவிலைஸ்ட், இதெல்லாம் இந்த நாகரிகம் எல்லாம் தெரியாத ஒரு அடல்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மஸ்ஜிதுல ஒரு இடத்துல வந்து நின்று கொண்டு அவர் ஜூ அடிச்சாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போனாங்க, அப்பா மஸ்ஜிது சொன்னாங்கப்பா, நீங்க விரட்டீங்கன்னா முழு மஸ்ஜிதுலையும் ஜூ பண்ணி விட்டுருவார். ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, விட்டுடுங்க. அவர் தனது தேவையை முடிச்சா ஒரு பாலை தண்ணி எடுத்து ஊத்திடுங்க, நிலம் தானே துப்புரவாங்க, காப்பட்டல். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது நீண்ட ஒரு ஹதீஸ், அதுக்கு பிறகு அவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே நடந்த டயலாக் ஆச்சரியமான பாதை. இதை எடுத்தாலும் அந்த மனுஷர் உதாரண புருஷரே, இன்னமா அன ரஹ்மத்துன் முஹ்தாத், இந்த உம்மத்துக்கு நான் கிஃப்டாக கொடுக்கப்பட்ட ரஹ்மத். தனது ரஹ்மத்தை நேற்று நான் ஞாபகப்படுத்தினேன். உலகத்தில் எது எல்லாத்துக்கும் தனது ரஹ்மத்தை காட்டிடுமோ எல்லாத்துக்கும் ரஹ்மத்தை காட்டினான். இந்த அளவுக்கு என்றிருந்தால் அவருடைய ரஹ்மத் உசுர் உள்ளதுக்கு மட்டுமல்ல, உசுர் இல்லாதவைகளும் உலகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரக்கத்தை உணர்ந்துச்சு. தான் மிம்பர் அல்ல ஏறி ஆரம்பத்துல மஸ்ஜித் நபவி எவ்வளவு சிம்பிளாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நிலம் வந்து மண், நிலம் வந்து மண், கூரையாக இருந்தது ஓலை. அந்த மஸ்ஜிதுடைய தூணாக இருந்தது மரக்கட்டைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பராக பாவிச்சதும் ஒரு மரக்கட்டை. இந்த மரக்கட்டைன்னா எங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளாக விளங்கலுமாக இருந்தா, இந்த இறைச்சி கடைக்கு போனா இறைச்சி வெட்டுறதுக்கு
வச்சிருப்பாங்க, மரக்கட்டை ஒன்று. இது மாதிரி ஒன்றுக்கு மேல ஏறித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா கூட செய்தார்கள். ஒரு நாள் ஒரு மதீனத்தில் உள்ள ஒரு பெண்மணி, அவருக்கு கீழால சில அடிமைகள் இருந்தார்கள், அவர்கள் நல்ல கார்பெண்டர்ஸாக இருந்தாங்க. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 படிகள் வச்சு ஒரு மிம்பரை செஞ்சு கிஃப்ட் பண்ணினாங்க. அந்த மிம்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிஃப்ட் பண்ணப்பட்ட பொழுது அந்த இருந்த அந்த லாக்க எடுத்து ஒதுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படியில ஏறுறாங்க. அந்த லாக் அழுதுச்சு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஸ் பண்ணுகிறேனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்து அந்த லாக்க ஹக் பண்ணினாங்க. நீ என்ன நேசிக்கிற மாதிரி நானும் உன்னை நேசிக்கிறேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு உசிரில்லாத ஒரு லாக்குக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த ஃபீலிங் கூட உனக்கு இல்லை என்றிருந்தால் நீ அவருடைய உம்மத்தில் ஒத்தர் என்பதாக சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? ஒரு லாக், அதுக்கு என்ன உணர்வு இருக்குது? சலாம் இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாதிக்கு மேலே ஏறினாங்க. அந்த முகத் கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. சொன்னாங்க, உஸ்குன் பி காம், இன்னமா அலைக்க நபியும் வஸித்தீகுன் வஷஹீதான். சொன்னார்கள், யாரு தெரியுமா உனக்கு மேல இருக்கிறது? ஒரு நபி, ஒரு சித்தீக், 2 ஷஹீத், உமர் இப்னு கத்தாப் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உணர்வுகள் அல்லாஹ். அப்ப இந்த புள்ள சேட்டை செய்யும், விளையாடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாள் ஆள காணாங்க. Every single individual he had an attention. எல்லாம். அப்போ கொஞ்ச நாளைக்கு பிறகு இவர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஆள் இருக்கிறாங்க, புள்ளே காணோம். கேட்டாங்க, மகன் எங்க? மகன் வரலையா? நாங்க யார சொல்லலாம், மூத்தாயிட்டார். புள்ள மூத்தாயிட்டு யார சொல்லலாம். சகோதரர்களே, எப்படி இருக்கும் அந்த மனுஷனுடைய ஃபீலிங்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த மனுஷனுடைய ஃபீலிங்ஸ் அப்படியே உணர்ந்தாங்க. சொன்னாங்க, உங்களுக்கு ஆசை இல்லையா? நாளை கியாமத்துடைய நாள்ல நீங்க சொர்க்கத்துடைய எந்த டோவால நீங்க சொர்க்கத்துக்கு போனாலும் மற்ற எல்லா மனிதர்களையும் வெல்கம் பண்ணுவாங்க, மறக்க மாட்டாங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபத்ஹுலுஹா காலிதீன் குர்ஆன். ஆனா அவங்கள அந்த சொர்க்கத்துடைய வாயில்ல அவங்களோட புள்ளதான் வெல்கம் பண்ணுவாங்க. ஆசை இது நீங்க நினைவு வச்சு கொள்ளுங்க. நீங்க சொர்க்கத்துக்கு போற நேரத்துல நீங்க சொர்க்கத்துல எந்த டோவுக்கு போனாலும் அந்த டோவை திறக்கிறதும் உங்களை அந்த சொர்க்கத்துக்கு ரிசீவ் பண்றதும் வெல்கம் பண்றதும் இந்த குழந்தையாகத்தான் இருக்கும் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் குழந்தைகளை வச்சிருந்த இறக்கம் தனது குழந்தை அல்ல, ஆனா அந்த சமூகத்தில் இருந்த எல்லா குழந்தைகளையும் தனது குழந்தையாகத்தான் பார்த்தான். அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகள் அவர்களுக்கு நிச்சயமே நெருக்கமானவர்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களாகட்டும் நான் பேசிட்டு இந்த தலைப்புல கடைசி பதிவுக்கு நான் வரேன். அவர்களுக்கு 4 பெண் குழந்தைங்க. அவருடைய எல்லா மற்ற ஆண் குழந்தைகளும் சின்ன சின்ன வயசுலேயே வஃபாத்தாங்க. கூடுதலாக வாழ்ந்தது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் சின்ன சின்ன வயசுலேயே வஃபாத்தாங்க. தனது 4 பெண் குழந்தைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது முதலாவதாக ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, சும்ம உம்மு குல்தூம், கடைசியாக ஸைனப் ரலியல்லாஹு அவர்களும் வஃபாத்தானார்கள். தனது வஃபாத்துக்கு பின்னால் 6 மாசங்கள்ல ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் வஃபாத்தானாங்க. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசமான ஒரு உறவு இருந்துச்சு. தனது 6 வயசுலேயே உம்மா மௌத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு 38 வயசாக இருக்கும் பொழுதே உம்மா வஃபாத் என்பது உண்மை இல்லாத அந்த தக்கியுமா உலகத்துல யாராலையும் என்ன செய்யலாம், ஃபீல் பண்ணிடுமா? இன்றைக்கும் உங்களோட இந்த வயசுல உங்களோட உண்மை இருக்கிறாங்க என்றால் உண்மையிலேயே இதை விடவும் உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஞாபகம் வேறு எதுவுமே இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உம்மாவுடைய திஃப், ஒரு உம்மாவுடைய ஹீட், ஒரு உம்மாவுடைய ஹக், வாழ்க்கையில கஷ்டமான ஒரு நேரத்துல அவருடைய 2 வார்த்தைகள் இப்படி இருக்கும் என்பது உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனது 6 வயசுக்கு பிறகு இல்லை. ஆனா
சொன்னா, உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னை பெத்தெடுத்த உம்மா இல்லா போனாலும் அவருடைய உம்மாவை ரிப்ளேஸ் பண்றதுக்கு அல்லாஹ் உலகத்துல கொடுத்த கிஃப்ட் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. மகள் தான், உறவுக்கு மகள். ஆனா அந்த மகள் வாப்பாவை ட்ரீட் பண்ணின ஸ்டைல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எப்பயுமே சொல்வார்கள், உம்மு அபீஹா, you are a mother of your father, you are a mother of your father. அவர்கள் தனக்கு உம்மா உண்டு இருந்தால் அந்த உம்மா தனது குழந்தைக்கு எதை செய்வார்களோ அதை ஒரு மகளாக இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க. இன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதாரணமாக உம்மு அபீஹா என்பதாக அவர்களுக்கு ஒரு நிக் நேம் கொடுக்கல. அந்த நிக் நேமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு உம்மவாகத்தான் ட்ரீட் பண்ணாங்க. இப்படி ட்ரீட் பண்ணாங்க, உம்மவா. அது ஒரு ஆச்சரியம். ஹதீஸ்ல வந்திருக்குது, திருமதியுடைய ரிவாயத்ல இருக்குது. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட வயசுல இளசி. ஆனா ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அஷ்பஹ சம்தன் வலா ஹதியன் برسول الله صلى الله عليه وسلم من فاطمة رضي الله عنها. எனது வாழ்க்கையில நான் சம்தன் in her appearance, வஹதியன் in her manners and conduct, இந்த ரெண்டிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் ஒப்பாக இருந்த ஒரு பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவள் நடந்து வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர மாதிரியே தான் இருக்கும். அவருடைய முழு பொடியும் அவருடைய முழு ஷேப்பும் எல்லாமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி தான். அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும். அவருடைய ஸ்டைல், அவர் நடக்கிறது, அவர் பேசுறது எல்லாமே தனது பாப்பா மாதிரி தான் இருக்கும். சிலாக்கள் வாப்ப மாதிரி புள்ள இருக்கும், ஆனா வாப்பட சிபத்தே புள்ளையில் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை வச்சது, அவர் பாத்திரத்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அவருடைய நடத்தையும் 100க்கு 100 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி. நம்ம அந்த மாதிரியான ஒருத்தரை இந்த சமூகத்துல பார்த்ததே இல்லை. சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகள், ஆனா எப்படி அந்த பெண்ணை ட்ரீட் பண்ணுவாங்க என்றால், قالت عائشة رضي الله عنها وكانت إذا دخلت على النبي قام إليها فقبلها وأجلسها في مجلسه. எங்க வீட்டில் இருக்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ ஏதோ ஒரு மனைவியுடைய வீட்டில் இருக்கிற நேரத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீட் பண்ண வந்துட்டாங்க என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புவாங்க. ஒரு மகன் உம்மா வந்தா எதை செய்வார்களோ அதுதான் செய்வாங்க. قام إليها, முதலாவது எழும்புவாங்க. நாங்க ஃபகப்பலஹா, பேய்த்து தனது மகளை ஹக் பண்ணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பேரும் இருக்கிறாங்க, ஏன்டா புள்ள இது, she's my child. ஃபகப்பலஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. சொல்லிட்டு தனது கையால கூட்டி கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்லையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடம் இல்லை, வேற யாருமே உட்கார மாட்டாங்க. தான் இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளை ஒரு தாயை உட்கார வைக்கிற மாதிரி உட்காரிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கொள்வாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணினது. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு எதை செய்வார்களோ அதை அவங்க செஞ்சு ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபகாமத் இலைஹி, அவங்க எழுப்பி போவாங்க. ஃபகப்பலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹக் பண்ணி அவங்க கிஸ் பண்ணி அவங்க உட்கார இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வச்சு அவங்க பக்கத்துல உட்கார்ந்து விடுவாங்க. ஆனா அன்பான சகோதரர்களே, தனது மற்ற 3 மகள்மாரும் கொஞ்சம் செல்வத்தோட தான் வாழ்ந்தாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவன் அபுல் ஆஸ் was a very big businessman, very good businessman, was a very rich man. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரியுடைய மகன்.
அவருடைய கசின், சொந்த கசினை தான் திருமணம் முடிச்சு கொடுத்தார். அது தன்னுடைய அடுத்த 2 குழந்தைகளையும் திருமணம் முடிச்ச உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வசதியான ஒரு மனிதர். ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பலர் திருமணம் முடிச்சு கேட்டு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அபூபக்கர் சித்தீக், உஸ்மான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப், யாருக்கும் திருமணம் முடிச்சு கொடுக்கல. அவர்களோட மனசு இருந்துச்சு இது அலிக்குத்தான். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவர்கள் ஒரு கூலி வேலை செய்யற ஒரு மனிதர். அவருடைய கடைசி வரும் வரங்காட்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் வரும் வரங்காட்டியும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூலி வேலை தான் செய்வார்கள். அந்த கூலி வேலையால வர வருமானத்தால தான் தனது குடும்பத்தை அவர்கள் நடத்தினார்கள். ஒரு கட்டத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹசன் பிறந்து, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்து, பிறகு முஹஸ்ஸின் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்து, பிறகு ஜைனப் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்து, அவர்களுக்கு குழந்தைகளும் கூடிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூலி வேலை தான் செய்யறது என்றதுனால வீட்டுல எல்லா வேலையும் குழந்தைகளோட சேர்ந்து இவங்க தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு என்றிருந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஹதீஸ்ல வந்திருக்குது, மா தலக்காஹா ஃபி யதிஹா மின் அர்-ரஹா, ஹேண்ட் மில். இப்ப எங்கேயுமே இல்லை. வீட்டை கொண்டு வந்தா வீட்டை என்ன செய்யணும், முந்து அந்த ஹேண்ட் மில்ல போட்டு தான் நீங்க அதை மாவாக்கணும். இதிலிருந்து எல்லாத்தையும் அதை செய்ய வேண்டி இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு பாருங்க, இது ஒரு லீடருடைய குவாலிட்டி. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அடிமைகள் வந்திருக்குது என்பதாக கேட்டவுடன் உடனே வந்தாங்க, பாப்பா வீட்டு வேலை கஷ்டம், கை கால் வருத்தம் இருக்குது, எனக்கு ஒரு அடிமை தானே. இவ்வளவு இறக்கமான ஒரு வாப்பாண்ட என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த உம்மா வந்து கேட்டா எதை செய்யறதோ அதை என்ன செஞ்சிருக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கணும் தான் இல்லையா? இவ்வளவு இறக்கம். அந்த நேரத்தையும் இந்த உம்மத்துடைய இன்ட்ரெஸ்ட அந்த மகளுடைய தேவையை விடவும் பெருசாக பார்த்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, ஆயிஷா, ஃபாத்திமா தரையிலாது கேட்டாங்க. என்ன சொன்னா? அடிமை தரையிலாது கேட்டாங்க. ஏவாப்பா, யார சொல்லலாம், தேவைக்கு தானே கேட்கிறேன், லக்ஸரி லைஃப் அந்த வாழ்றதுக்கு அல்ல. எனக்கு கை கால் வருத்தம் இருக்குது, புள்ளவால் பார்க்கணும், மூட்டு வேலை செய்யணும், எனக்கு வேணும், யார சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, உனக்கு நான் இந்த அடிமைகளை தந்தா ஃபதுத்வா வஅதஉ அஹ்ல ஸுஃபா துத்வா புதுனுஹும் மினல் ஜூ'. உங்களுக்கு தந்தா உங்களோட வீட்டு வேலை லேசாகிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய என்ன நம்பி இருக்கக்கூடிய இந்த 80 சுஃபா வாசிகளும் பசியில வாடுவார்கள். உங்களோட வீட்டு வேலையை விடவும் இந்த மக்களுடைய பசி எனக்கு பெரிசுமா. லீடர் தன்னுடைய ஓன் பெனிஃபிட்டை விடவும், தன்னுடைய குடும்பத்துடைய தேவையை விடவும் சமூகத்தை தேவையை பெரிசாக பார்க்காதவர்கள் உண்மையிலே சமூகத்துடைய லீடர்ஷிப்புக்கு தகுதியற்றவர்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகளுக்கு கொடுத்திருந்தாலும் தெரியாக இருக்காது. ஆனா நோ, உனக்கு இன்னும் கை கால் ஓடுது தானே, என்னமோ புள்ளகளை பார்த்துக் கொள்ளாம. ஆனா இந்த ஆட்களுக்கு இவர்களுடைய பசிய பொறுக்கிறதுக்கு எனக்கு வேற வழி இல்லை. ஏண்டா இவர்கள் பசியோட இருக்காம இருக்கணும் என்றிருந்தால் லாக்கின் அபியஹும் வ உன்ஃபிகு அலைஹிம் அஸ்மானஹும், நான் இந்த அடிமைகளை வித்து அந்த வார வருமானத்தான தான் இவருடைய வயிற்று பசிய நீக்க வேண்டிய தேவை இருக்குது. இவங்களோட வயிற்று பசி உங்களோட வீட்டுக்கு சர்வன்ட் ஒன்று இருக்கிறத விடவும் பெருசி. அதனால தரையலாம். திரும்பி போயிட்டான். தெரியும் பாப்பா, இறக்கம் தான். ஆனா சமூகமா நான் ஆரம்பத்தில் இருந்தே சொன்னேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் மாடல்ஸ், ஆச்சரியம். இப்ப வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டத்தில் அடிமைகள் வந்திருக்குது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. ஆனா வரல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் போய் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஏன்னா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் நெருக்கமானவங்க. சொன்னாங்க, வாப்பட கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு ஒரு அடிமை உண்டு, சரியான வீட்டு வேலைகள் கஷ்டமாக இருக்குது, லேசாகும். அந்த நாள் ஆயிஷா ரலியல்லாஹு 2 பேருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்பும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்படித்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வந்துட்டு போனாங்க, பாவம் புள்ளவரும் இருக்குது, வீட்டு வேலையும் செய்யணும், கஷ்டம், கொஞ்சம் நீங்க அவங்களுக்கு
பார்த்து நம்மளும் செஞ்சு கொடுத்தா நல்லம் தானே, பாவம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டோட ஒன்றுமே பேசல, அப்படியே எழும்பினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போனாங்க. பாருங்க, தன்னுடைய மகனும் மருமகனும் ராவு தூங்குறதுக்கு ரெடியாக, அவங்க ரெண்டும் நைட்டுக்கு அவங்க எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற விதத்துல ரெடி ஆகி அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்களை படுத்திருக்கிறாங்க. பக்கத்துல யார் படுத்திருக்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படுத்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு இவங்க சலாம் சொல்றதோட வீட்டுக்குள்ளுக்கு போறதோட ரெண்டு பேரும் எலும்ப பார்த்தாங்க. ஆல்ரெடி படுத்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இருங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமான் படி அப்படியே உட்கார்ந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் வெறும் மேலோட இருந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஃபூட் என்ற என்னத்தை வயிற்றுல பட்டுச்சு, அதனுடைய கூல நான் அப்படியே உணர்ந்தேன். அப்படியே ரெண்டு பேரையும் படுக்க வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவுல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பார்த்து சொன்னாங்கம்மா, எனக்கு இந்த கட்டத்துல சமூகத்துடைய தேவைகள் உங்களுக்கு பர்சனலி ஹெல்ப் பண்றதை விடவும் எனக்கு பெரிய விஷயம், எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதை விடவும் நல்ல ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு சொல்லித்தாரேன், உங்களோட மேலுகை வருத்தம் இல்லா போய். ஏன்னா அவர் கூலி வேலை செய்யறது வீட்டுல வேலை செய்யுது, ரெண்டு பேருக்கும் இதை பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உலமாக்கள் இந்த திக்ருடைய இந்த சிறப்பை பத்தி எழுதியும் இருக்காங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் 33 தரக்கா, அல்ஹம்துலில்லாஹ் 33 தரக்கா, அல்லாஹு அக்பர் 34 தரக்கா ஓதிட்டு படுங்க, உங்களுடைய மேல்கை வருத்தம் இல்லா போயிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய இங்க வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு வழியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கவே இல்லை. அவர்களே, இதுதான் உலகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதையும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அஹ்மதுடைய ரிவாயத் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. தன்னுடைய மகளுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி இருந்துச்சு. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் அவுஃபா பார்த்து செல்லிச்சு, மருமான கொஞ்சம் என்ன சரி பார்த்து செய்யுங்களே. செஞ்சா இருப்பாங்க அவங்க அப்பா, அள்ளி கொடுத்திருப்பாங்க. சரி, குடும்பத்துக்கு வெளியில பேத்து கேட்க தேவையில்லை. குடும்பத்துல யாரு இருக்கிறாங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவரை பார்த்து செல்லிச்சு, கொஞ்சம் சாலையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்ய தனது எல்லா குழந்தைகளையும் அவர்கள் சொந்தமாக வாழ விட்டார். யாருக்கும் நீங்க இவங்க இந்த சகல அந்த சகலையை பார்க்கறதுக்கும் யாரும் மட்டும் எடுத்து கொடுத்திருந்தா 4 பேருக்கு முன்னால தலை சொரிய வேண்டி வரும். ஏழையாக வாழ்ந்தாலும் மரியாதையாக வாழணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக இருந்தாங்க. உஸ்மான் அவருடைய வசதிக்கு அவருடைய குடும்பத்தோடு வாழட்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எந்த லைஃப் இருக்கோ அந்த லைஃப் அவர்கள் வாழட்டும். இவர்கள் போய் அவர்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி நான் இருக்கிற மாதிரியே நீங்களும் இருக்கணும் என்று இன்னொருத்தருக்கு தலை சொறிகிற வைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை, ஏழையாக வாழ்ந்தாலும் கஷ்டத்தோட வாழ்ந்தாலும் மரியாதையோட வாழணும் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்பத்துக்கு செய்த ஆகப்பெரிய மெசேஜ். சாதாரணமான மனிதர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தபூக்குக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன நேரத்துல இந்த ரோமோட நடந்த முதலாவது யுத்தம், பெரிய ஒரு படை எடுத்துட்டு போக வேண்டிய இருந்துச்சு. ஆனா மதீனால அன்றைக்கு இருந்த நிலம் அது ஹதீஸ் குர்ஆன் அதை பத்தி தெளிவா பேசி கஷ்டமான நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மோட்டிவேட் பண்ணாங்க ஸ்பெண்ட் பண்றது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல எழுப்பி சொன்னாங்க, நான் 100 ஒட்டகம் தரேன் எல்லா ஃபெசிலிட்டிஸோட. திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதாது, திரும்பவும் ஆக்களை மோட்டிவேட் பண்றதுன்னு பார்த்தேன்னா நான் 200 தரேன். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சார் நான் 300 தாரேனே ரசூலுல்லாஹ். அன்பான சகோதரர்களே, 300 ஒட்டகம், அந்த ஒட்டகம் பயணம் செய்யறதுக்கான எல்லா விஷயங்களும் கொடுத்தாங்க. அதுக்கான சீட்டிங் ஃபெசிலிட்டி, அதை ரைட் பண்றதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சேர்த்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே மஜ்லிஸ்ல 300 ஒட்டகங்களை டொனேட் பண்ணினாங்க. அன்பான சகோதரர்களே, கிட்டத்தட்ட ஒரு ஒட்டகத்துக்கு இந்த எல்லா டோட்டல் பேக்கேஜோட சேர்த்து வேலையில 1 மில்லியன் இருந்தாலும் அன்றைய ஒரு நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பெண்ட் பண்ணினோமோ 300 மில்லியன். 300 மில்லியன் இவருக்கு ஒரு அடிமை வாங்கி அவருக்கு கொடுக்கிறதா? நீங்க யார்கிட்டையும் தலை சொறையவா? நான் செஞ்சா வாப்ப மகளுக்கு செய்யறது, சகல
அடுத்த சகலையை பார்க்கிறதும் இவங்க அவங்களுக்கு செய்யறதும். அன்பான சகோதரர்களுடைய குடும்பத்துல எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்தந்த குழந்தைகளுக்கு மரியாதையோட வாழ படிச்சு கொடுக்கிறது தான் ஒரு மாமா, ஒரு வாப்பா ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய செய்தி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குழந்தைகளோட நடந்து கொண்ட விதங்கள் ஆச்சரியம். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல விஷயங்கள் எந்த அளவுக்கு என்றிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விதத்திலே இந்த பகுதியை திரும்பவும் எடுத்த இன்னும் பகுதிகளுக்கு போகும். இந்த ஒரு பகுதி நாங்க எப்படி எங்கட பேர குழந்தைகளோட அன்பாக பாசமாக இருக்கிறோமோ அதே போன்று எங்கட சொந்த குழந்தைகளுக்கும் இந்த அன்பையும் பண்பையும் பாசத்தையும் காட்டுறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டின அடுத்த செய்தி. அதோட ஆக முக்கியமான ஒரு செய்தி மனைவி. கடைசியா அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படியாப்பட்ட நாங்க மனைவிமார் என்று சொல்றதை விட என்னையும் உங்களையும் நல்ல கணவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த சிஃபத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த சிஃபத்துகள் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஒரு கணவனாக இருக்கிறதுக்கு அந்த சிஃபத் அல்லாஹ் சுப்ஹானஹு. அவங்க நல்லவராக ஆகணும் என்றால் நானாக இருக்கணும், அவ மட்டும்தான் மாறணும் என்ற அர்த்தம். அவ மாறலட்டியும் பரவாயில்ல, நாங்க என்ன செய்வோம்? மாறுவோம். இதுதான் சீரா எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தரவாங்க. Let us change as a husband. நாங்க மாறுவோம். இப்படி மாறுறது குர்ஆன் இந்த ஒரு பகுதி ஆக முக்கியமான பகுதி. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். Treat them well. Take good care of them. குர்ஆன் இதான் சொல்லுது. நீங்க உங்களோட மனைவிமார்களை நல்ல முறையில் அவர்களை நீங்க you take care of them. குர்ஆன் சொல்லி விட்டு சொல்லுது وَإِنْ كَرِهْتُمُوهُنَّ. நீங்க அவர்களை நல்லா ட்ரீட் பண்றதுக்கு நீங்க செஞ்சாலும் சில கட்டங்கள்ல அவங்க உங்களை டிஸ்பிளீஸ் பண்ணலாம். என்ன ஆஸ் அ ஹியூமன் பெண்கள் அந்த பலவீனத்தை எல்லாம் படைச்சு இயற்கையில படைச்சிருக்கா. அல்லாஹ் சொல்றான், அப்படியாப்பட்ட மிஸ்ட்ரீட்மெண்ட் அந்த பெண்மணிகள் உங்களுக்கு செஞ்சால் அந்த மிஸ்ட்ரீட்மெண்ட் என்றது உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம் தான். فَعَسَى أَن يَجْعَلَ اللَّهُ فِيهِ خَيْرًا كَثِيرًا. அந்த பேட் ஹேபிட்டுக்குள்ள அந்த மிஸ்ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளார உங்களுக்கு பல நலவுகளை நாங்க வச்சிருக்கிறோம். அந்த நலவுகளை பார்க்க பாருங்களே தவிர நீங்க ஒரு நாளும் என்ன செய்வாங்க அந்த தவறுகளை வச்சு அந்த பெண்களை ஹேட் பண்ணக்கூடாது, அல்லது மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது, அல்லது நீங்க அவரோட மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில எப்படி அமல் செஞ்சாங்க என்றதுதான் இன்றைய நம்மளுடைய கடைசி பகுதி. இன்றைய சீராவுடைய கடைசி பகுதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கையில செய்த வசியத்துல ஆக முக்கியமான வசியத்துல தனது மௌத்துடைய கட்டத்தில் இந்த வார்த்தையை திரும்பவும் சொன்னாங்க. இஸ்தௌஸௌ பின் நிசாஇ கைரா. இஸ்தௌஸௌ பின் நிசாஇ கைரா. Treat your wives well. Take good care of them. இது மட்டுமல்ல இஸ்தௌஸௌ என்றால் அர்த்தம். இஸ்தௌஸௌ என்றால் treat them well, take good care of them. அதே மாதிரி நீங்க இன்னொருத்தருக்கு இதை எப்பயுமே ரிமைண்ட் பண்ணி கொண்டிருக்கோம். எப்படி நாங்க சந்திச்சா சோமா இருக்கிறீங்களா, வியாபாரம் எப்படி நடக்குது, என்ன விஷயங்கள், உள்ளவள் சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டுட்டு ஒரு முஃமின் தனது அடுத்த முஃமினை பார்த்துட்டு don't forget to treat your wife well சொல்லுங்க. இதுதான் இந்த ஹதீஸுடைய அமல். நீங்க சோமா இருக்கிறீங்களா, வியாபாரம் எப்படி நடக்குது, புள்ளவள் சோமா இருக்கிறீங்களா, அடுத்தது என்ன செய்யணும்? ட்ரீட் யுவர் வைஃப் வெல், டேக் குட் கேர் ஆஃப் ஹர். அவ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பெண்கள்ல எப்பையும் ஒரு பலவீனம் இருக்கும். அதனாலதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்கு. ஒரு பலவீனமான ஒரு படைப்பு அல்லாஹ் அவர்கள் அந்த பலவீனத்தை வச்சுதான் படைச்சிருக்கிறான். எனவே அந்த பலவீனத்தை ஆம்புலவல நல்லவர்களாக மாத்திரத்தினால, குட் ஹஸ்பண்ட்ஸாக மாத்திர, நீங்க பெண்களை 100% திருத்துறது என்றது இது உலகத்தில் இம்பாசிபிள். அதனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளங்களுக்கு சொல்றாங்க,
நீங்க அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுங்க. நீங்க எப்பயும் ஒரு முஃமினை கண்ட நேரத்துல இது அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க. இஸ்தௌஸௌ பின்னிசாஇ கைரா, இஸ்தௌஸௌ பின்னிசாஇ கைரா. இது ஆக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இத அவர்களுக்கு சொன்னது மட்டுமல்ல, லா யஃப்ரகு முஃமினுன் முஃமினத்தன் இன் சഖித மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். சொன்னார்கள், do not hate your wives. ஏன்னா அவங்க நேச்சர்ல they are weak. Do not hate them in சഖித மின்ஹா குலுகன். இது சரி, ஒரு வீக்னஸ் நீங்க அவங்கள பார்த்தால் அவங்கள்ட்ட இன்னும் 4 குட்னஸ் இருக்கும். அந்த குட்னஸை பார்த்துட்டு இந்த வீக்னஸை நீங்க வாழ்க்கையில மறக்க பழகுங்க. இதுதான் நல்ல கணவர்களுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இதை தனது வாழ்க்கையில அமல் செஞ்சாங்க? மூணே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்றேன். உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ஜினாக திருமணம் முடிச்ச ஒரே ஒரு பெண்மணி. ஏன்னா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன்னா அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாருமே திருமணம் முடிச்சிருந்தவர்கள். அவர்களுக்கு எல்லாரும் அவர்கள் ஒரு நபி இல்லாம வேறொருத்தர திருமணம் முடிச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பயும் தெரியும், அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால மரணிப்பார்கள், அவர்களுக்கு பின்னால் ஆக நீண்ட காலம் அவர்கள் வாழ்வார்கள். அவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இன்னொருத்தர மறு திருமணம் முடிக்கிறது என்ன எப்படி திருமணம் முடிக்கலாம்? She is mother for every single believer. ஒரு ஒருத்தருக்கு தனது உம்மாவை திருமணம் முடிக்கலாமா? திருமணம் முடிக்கலாம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பத்ருக்கு பின்னால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி, அதாவது பத்ருக்கு பின்னால வந்தா 2 ஹிஜ்ரி 2, அவர்கள் இன்னும் 8 வருஷத்துல. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையுடைய டோட்டல் ஸ்பேனே எவ்வளவு? 8 வருஷம். அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்னும் 60 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால மட்டும். அப்ப அவங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், அந்த மெமரிஸ் அவர்களுக்கு மறக்கவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விஷயத்துல சரியான கன்சர்ன் ஆகிறாங்க. அபூதாவூத் ரிவாயத் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, ஒரு ஃபீ பஅதி அஸ்ஃபாரி வ அன ஜாரியத்துன் லம் அஹ்மில் லஹ்ம வ லம் அப்துன். நான் திருமணம் முடிச்ச புதுசு, இன்னும் நான் ஸ்லிம், அப்படிதான் பொதுவாக திருமணம் முடிச்சா ஆட்கள் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நான் திருமணம் முடிச்சு அன ஜாரியத்துன் ஸ்டில் நான் யங், அவர்கள் வஃபாத்தார கட்டத்திலும் அந்த நேரத்தில் இன்னும் யங், அந்த நேரத்தில் நான் மிச்சம் ஸ்லிம் ஆகிறேன். ஒரு நாள் இது யுத்தத்துக்காக வேண்டி போற பயணம் நல்லா இருக்கிறார். இது பிக்னிக்கா, நான் நீங்க நூறடிக்க போற மாதிரி ஃபேமிலி அவுட்டிங், ஃபேமிலி ட்ரிப் அல்லது வந்து ஃபேமிலி கெதரிங் இல்ல. இது என்ன இது? ஒரு யுத்தத்துக்கு போற ஒரு பயணம். எவ்வளவு கேர்ஃபுல்லாக, எவ்வளவு கான்ஷியஸாக, எவ்வளவு யோசனையோட இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பயணத்தில் இருந்தாங்க. தங்க வந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தகத்தம், கொஞ்சம் நீங்களும் போகணும் பின்னால வர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் நீங்க போகிறேன். ஃபதகத்தம், அவர்கள் எல்லாரும் முன்னால போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, தாலே ஆயிஷா கம் ஹியர், ஆயிஷா வாங்க ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க, ஹத்தா உஸாப் பிகக். சொன்னாங்க, shall we have a race? shall we have a race? அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல தனக்கு வயசு எத்தனை? 55. திருமணம் முடிச்சக்குள்ளேயே வயசு எத்தனை? 50. பத்ருக்கு பிறகுதான் உண்டு செய்யணும். அப்படின்னா 55 வயசு. சரி, அதுக்கு 2 வருஷத்துக்கு பிறகு இது நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களே, அப்ப எத்தனை வயசு? 57 வயசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், shall we run? shall we have a race? பாப்போம் யாரு ஃபர்ஸ்ட் வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், فسابقته فسبقته. So I raced with him and I beat him. நாங்க ரேஸ் போனோம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பீட் பண்ணினேன். பாருங்க, இதுதான் இந்த பியூட்டி. فسكت عني. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செலிப்ரேஷன் மூட் ஒன்றுமே காட்டல. அவங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, ஐ பீட், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீட் பண்ணிட்டேன். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தாங்க. இதுதான் ஹதீஸுடைய
அடுத்த ஆக முக்கியமான பாரு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பாருங்க, அந்த ஹதீஸை போல அழகாக ரிவாயத் பண்றாங்க. சொன்னாங்க, ஹத்தா இதா ஹமல்துல் லஹ்ம வபதுன்து வனசீது. கொஞ்ச நாள் போயிடுச்சு, எனக்கும் கொஞ்சம் உடம்பும் போட்டுச்சு, நானும் கொஞ்சம் நல்லா முந்தி ஸ்லிம்மா இருந்தவன் கொஞ்சம் நல்லா ஃபெட் ஆகிட்டேன். வனசீது, இப்படி ஒன்று நடந்தது என்றது எனக்கு ஞாபகமே இல்லை, மறந்துட்டேன். அன்றைக்கு ரேஸ் ஓடினது, நான் ஃபர்ஸ்ட் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோத்து போனது, இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. அப்ப திடீர்னு சொல்லி இன்னொரு நாள் நான் ஒரு சஃபர்ல போல அதே மாதிரி ஃபகால லின்னாஸி தகத்தமு சொன்னாங்க, நீங்க எல்லாம் போகணும் பின்னால வாங்க. அவங்க போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்தாங்க. திரும்பவும் கேட்டாங்க, தஆலி ஹத்தா உஸாபிக, shall we have a race again? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் கொஞ்சம் ஃபெட்டாக இருந்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சொன்னாங்க, ஃபஸபக்துஹு ஃபஸபகனி. அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பீட் பண்ணினாங்க, ஃபஜஅல யضحك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. ஓ, நீங்க தோத்துட்டீங்களே சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப சொன்னாங்க, ஹாதிஹி பிதில்க ஆயிஷா, this is for that. அன்றைக்கு நீங்க என்ன பீட் பண்ணிட்டீங்க, இன்றைக்கு நான் this is the celebration. இவ்வளவு டைம் ஒரு யுத்தத்துல ஒரு பயணத்துல எத்தனை ஆயிரம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸுக்குள்ளால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரேஸ் பண்ணினது இட்ஸ் ஓகே, பட் தி செலிப்ரேஷன் அவர்களுடைய அந்த மெமரிஸை கிரியேட் பண்ணாங்க. இந்த மெமரிஸாலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்த காலம் அந்த மெமரிஸ் மட்டும் போதும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வாழ்றதுக்கு. அல்லாஹ் முஸ்னத் அபூ யஅலால ஒரு ரிவாயத் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸுடைய ராவியோட சொன்னாங்க, நாங்க ஒரு நாள் இப்படி செல்வதுங்கிறது கூட சில கட்டங்களை நாங்க யோசிக்கணும். ஆனா இதெல்லாம் இதுதான் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கணவன் தான் மனைவியை ட்ரீட் பண்ற விதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறதுக்காக வேண்டி சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் வந்திருக்காங்க. ஒரே வீட்டுல ரெண்டு மனைவி, ஒரு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கத்துல யாரு, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹசீரா என்ற ஒரு மீட்டை ஒரு மீலை ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஹசீரான்னு சொல்றது வந்து ஃபுட் மிக்ஸ்ட் வித் குக்ட் பீஃப், குக்ட் மீட். அதுல வந்து they will add the flour add பண்ணினா வந்து அந்த 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 கிரேவி எப்படி இருக்கும்னா இட் will have a very thick gravy. அந்த மீட் எப்படி, அதாவது ஃப்ளார் போட்டு மீட்டோட சேர்த்து குக் பண்ணினால் அந்த அந்த ஃபுட் எப்படி இருக்கும், இட் will have a very thick gravy இருக்கும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்ல தான் இருந்தாரு. ஒரு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னொரு பக்கத்துல சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மீட்டை கொண்டு வந்துட்டு அந்த ஃபுட் அந்த மீல் எடுத்துட்டு வந்துட்டு சொன்னாங்க, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, குலி, have the meal. என்ன சொன்னாங்க, have the meal, சாப்பிடுங்க சொன்னாங்க. ஃபலபத் சொன்னாங்க, I don't want. என்ன சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, no I don't want. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, லதக்குலன்ன أو لألتخن بها وجهتي. either eat, உண்டோ நீங்க என்ன செய்யணும், you have to eat it, அப்படி இல்லைண்டா I will rub it on your face. உண்டோ சாப்பிடணும், இல்லாட்டி அப்படியே தூக்கி இங்க பூசுவேன். அப்பையும் சொன்னாங்க வானம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, அப்படி கைய அந்த சாப்பாட்டுக்குள்ளால போட்டு எடுத்து அப்படி விட்டாங்க யாரும் மூஞ்சில. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா சும்மா யோசிச்சு பாருங்க, இது நடக்குது எப்ப? ஒரு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மத்த பக்கத்துல சௌதா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு பேருக்கு இடையில யாரும் அப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியூமன் ஃபீலிங்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்ப இப்படி கால் இப்படி வச்சிருந்தாங்க. சாரியா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியில ஒரு கால் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஸ்லோவா இந்த காலை எடுத்தாங்க, எடுத்துட்டு கண்ணால பார்த்தாங்க. சௌதா ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்கிச்சு, இட்ஸ் மை டர்ன், இட்ஸ் மை டர்ன்.
அப்படியே அவங்களும் அந்த சாப்பாட்டுக்குள்ள அப்படியே கையை போட்டு அடுத்த விட்டாங்க அந்த மொஞ்சிக்கு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ரெண்டு பேருடைய இந்த ஆக்டிவிட்டீஸை இந்த நடக்கிற இந்த இன்சிடென்ட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கிற அந்த கட்டத்துல ரெண்டு பேரும் இவங்க பூசினாங்க, அவங்க பூசினாங்க. இந்த இன்சிடென்ட் நடக்குது. நான் அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகளுக்கு வந்து சவுண்ட் ப்ரூஃப் விடுவதா, சின்ன விடுவார் எலுமினா, தலைப்படும் நீட்டினா, கால் படும். இந்த ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள இது நடக்க கொள்ளே அவங்களோட வீட்டுக்கு வெளியே மஸ்ஜித் நபவி கிட்டத்தானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியிலிருந்து யா அப்துல்லா என்று சொல்லி அவருடைய மகனை பேசுற சத்தம் யாரு கேக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபதன்ன அன்னஹு சயத்குல். நேரம் உமர் என்ன செஞ்சிருவாரு, திடீர்னு சொல்லி வீட்டுக்கு வந்துடுவாரோ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சிட்டு சொன்னாங்க, கூமா ஃபக்ஸிலா, டக்குனு போயிட்டு மூஞ்ச கழுவிடுங்கோண்ணா, டக்குனு போய் தான் செஞ்சிருங்க, மூஞ்ச கழுவிடுங்க. என்ன உமர் வந்தா பிரச்சனையாகிடும்னா, உமர் வந்தா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், فكنت أهاب منه لهيبة رسول الله صلى الله عليه وسلم منه. I have a very big regard to Umar. I had a very big respect towards Umar because that's how I found Rasulullah sallallahu alaihi wasallam. ஆச்சரியம். அன்பான சகோதரர்களே, இது எல்லாம் ஹியூமன் ஃபீலிங்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணின விதம், அதுக்கான ஒரு இடத்துக்கு அவரோட நபி என்றதுக்காக வேண்டி இந்த மனைவிமார்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அதுக்கான இடத்தை கொடுத்தாங்க. அன்பான சகோதரர்களே, கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இதுவும் ஒரு இன்சிடென்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட இன்னொரு மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்டாங்க. அவர்கிட்ட அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இது என்ன இப்படிப்பட்ட ஃபீலிங்னா, என்னமோ நான் சாப்பாடு செஞ்சு கொடுக்கறல, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியில போடுறதுனால இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து செஞ்சு அனுப்புறான் அப்படின்ற நினைவு அவருக்கு வந்துச்சு. அந்த ஹாதிம், அந்த சர்வன்ட் சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போயிட்டு அவரோட கையிலிருந்து வாங்கி அவரோட மூஞ்சுக்கு முன்னாடி எடுத்து அடிச்சாங்க. Broke into the pieces. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, غارت أمكم சாரி, உங்களோட உம்மாக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் வந்துச்சு. உங்களோட உம்மாக்கு என்ன செஞ்சு வந்தவருடைய உம்முல் முஃமினீன், அவங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ஜெலஸ். சும்மா ஞாங்க இதை ஏண்டே மகனோட லைஃப்ல எங்க வீட்டுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து ஃபேமிலி வந்திருக்குது, வைஃபுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில கொஞ்சம் சத்தம் கூட போட்டு பேசிட்டான் என்னோட, அல்லது ஏதோ ஒன்று பிளேட்டோட கலட்டி வீர பிளேட்டை கீழே போட்டா கொஞ்சம் சத்தம், கழுவக்குள்ள கொஞ்சம் தடப்படாண்டு சத்தம் கேட்குது. நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணும்? எங்கட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? மூளை இல்லையா, ஆக்கள் வந்து அது விளங்குது இல்லையா, என்ன பத்தி நினைப்பாங்க, என்ன பேச போவோம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஃபீலிங்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சரி, கோபம் ஓகே, ஆனா எதுலையும் நீதம் நியாயம் ஒன்று இருக்கணும். நீங்க சாப்பாட்டை உடைச்சது சரி, சாப்பாட்டை நான் என்ன செய்யறேன் சேர்த்துறேன், உங்க வீட்டுல ஒரு பிளேட் ஒன்று கொடுத்தாங்க, உடைச்ச பிளேட்டுக்கு என்ன செய்யணும், இன்னொரு ஒரு பிளேட் ஒன்று கட்டாயமா கொடுத்தாது போகணும் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில ஒரு பிளேட்டை கொடுத்து அனுப்பிட்டான். பொங்கலுக்கு சகோதரர்களே, பஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் அவரோட தான் லம்மா கானத் லைலதி, கடைசியா ஒரு நாள் ஏண்ட டர்ன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. فانقلب فوضعنا عليه عند رجليه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவர்களுக்கான பாய் போடப்பட்டிருக்குது, அந்த பாயுடைய கால் மாட்டில் தனது ஸ்லிப்பரை கலட்டினாங்க. ووضع رداءه, தன்னுடைய ஷர்ட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலட்டி வச்சாங்க.
وبسط إزاره على فراشه. பாருங்க, மனைவி இதெல்லாம் செய்யணும் என்று எதிர்பார்ப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அவங்களே அந்த பிளாங்கெட் எடுத்தாங்க, அந்த பாய்க்கு மேல விரிச்சாங்க. விரிச்சதுக்கு பிறகு வலம் யல்பஸ் இல்லா ரைஸமா ظن انه قد رقت. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக்கொண்டாங்க, நானும் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ரைஸமா என்று சொன்னா கொஞ்சம் நேரம் போனதோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க நான் தூங்கிட்டேன் என்பதா. நான் தூங்கல, ஆனா நான் பார்க்கிறேன் ஒரு கொஞ்சம் இன்றைக்கு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னமோ நடக்க போகுது. நான் பார்த்தேன், நான் தூங்குற மாதிரி அப்படியே நடிக்கிறேன், எனக்கு தூக்கம் போகல. சும்மன் தஅல ருவைதன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்சம் மெதுவா எழும்பினாங்க. கால் மாட்டுல வச்சிருந்த அந்த ஸ்லிப்பரை ருவைதன் ஸ்லோலி சத்தம் ஒன்றும் இல்லாம மெதுவா போட்டாங்க. வஅഖத ரிதாஹு ருவைதன், தன்னுடைய ஷர்ட்டையும் சத்தம் ஒன்றும் கேட்காம மெதுவா எடுத்து போட்டாங்க. சும்மா ஃபதஹல் பாப ருவைதன், டோவையும் சத்தம் இல்லாம மெதுவா திறந்தாங்க. வஅஜாபஹு ருவைதன், அதை க்ளோஸும் பண்ணினாங்க மிச்சமுமே சத்தம் இல்லாம. எனக்கு நினைச்சிச்சு இவர் எங்க போறாரு, இப்ப எங்கேயோ போறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு கோபம் வந்து, சரி இந்த டர்ன்ல என்ன விட்டுட்டு வேற எங்க போறாரு இவரு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வேற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்த நினைவு வேற மாதிரி. சொன்னாங்க, சரி பாப்போம், ஒரு விட்டுட்டு ஃபாலோ பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடிட்டு வெளியே போகாட்டி விழுந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுப்பினாங்க. வஜஅல்து திர்இ ஃபீ ரஅஸி ஃபஹ்தமர்து, இந்த ஹெட் கேப் எடுத்தேன், ஹெட் கேப் போட்டு நான் என்ன கவர் பண்ணிக்கொண்டேன். வதகன்னஅது இஸாரி, என்னுடைய உடுப்பை உடுத்து நான் அதை அப்படியே என்ன செஞ்சு கொண்டேன், இந்த காமெண்ட்டை வந்து ஐ ராப்ட் இட் அப். ஏண்டா பின்னால நான் ஃபாலோ பண்ணி போறேன், இருப்பட்டா சத்தம் எல்லாம் என்ன செஞ்சிடும், ராவ் இருட்டு ஒன்றும் இங்க மாதிரி ஸ்ட்ரீட் லைட் ஒன்றும் இல்லை. நான் அப்படி எடுத்துக்கொண்டு போனா நான் நினைச்சது உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியோட அடுத்து தான் பக்கீஉல் கர்கத், நாங்கள் ஜன்னத்துல் பக்கீ என்று சொல்லக்கூடிய அந்த பக்கீஉல் கர்கத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரஃபா யதைஹி ஸலாஸன், கை தூக்கினாங்க, திரும்ப கையை கீழே போட்டாங்க, கையை தூக்கினாங்க, திரும்ப கீழே போட்டாங்க, திரும்ப கையை மூணாவது தரப்பை தூக்கி ஃபஅதாலல் கியாம். நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ நடக்குது, கை மேலே இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. சும்மன் ஹாஃப், திடீரென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மூவ்மெண்ட்லயும் ரெடி ஆயிட்டாங்க இருந்தாங்க. அவர் திரும்பத்தோட ஓம் திரும்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றார்கள், ஃபஅஸ்ரஅது, அவங்க வேகமாக நடந்தாங்க, நானும் வேகமாக நடந்தேன். ஃபஹர்வல்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக தன்னுடைய வேகத்தை கூட்டினாங்க, நானும் கூட்டினேன். ஃபஅஹ்தரது, அவர்கள் இன்னும் வேகமாக நடந்தாங்க, நானும் வேகமாக நடந்தேன். அப்ப நான் வேகமாக ஓடி வார மாதிரி வாரக்குள்ளே அவருக்கு முன்னால் நான் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அப்ப ஓடி வந்தா என்ன நடக்கும், இழைக்குமா இல்லையா, இழைக்கும். அப்படியே நான் வீட்டுக்கு வந்தேன். எப்படியோ அவர் வாரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு فدخلت وليس الا ان التجعت فدخل, நான் வந்து படுக்கிறேன், அவர் உள்ளுக்கு வந்துட்டார். நான் தூங்கின மாதிரி பேசாம இருக்கிறேன். அன்பான சகோதரர்களே, فقال ما لك يا عائش, எங்களுக்கு அப்படி ஒன்று விளங்கினா, ஓய் என்னதவா, என்னோட டோன் என்ன செய்யும், கொஞ்சம் ஹாஷா தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ما لك يا عائش அந்த சார், ما لك يا عائش. அந்த டைம்ல டோன் வந்து சாஃப்டா இருந்தது. ஆயிஷா what is it, ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, அந்த பிளாங்கெட்டுக்கு உள்ளால இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ராபியா ما لك عائش, ராபியா அந்த பிளாங்கெட் இருக்குது, அதுல பவுரு மேல போகுது வருகுது, பவுரு மேல போகுது வருகுதுண்டா she is taking hard breath in, ஓடி வந்ததுல டயர்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத பார்த்ததோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லா துக்பிரினி அவு லா யுக்பிரன்ன லத்தீஃபுல் கபீர், உண்டோ ஆயிஷா நீங்க உண்மையை சொல்லணும், அப்படி இல்லாட்டி வஹி வந்துடும், அப்படி இல்லாட்டி என்ன செஞ்சிடும், வஹி வந்துடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க உம்மாவும் பாப்பாவும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இதுதான் நடந்துச்சு, பின்னால வந்தேன், நீங்க வந்தீங்க, நான் ஓடி வந்துட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன்த ஸவாது அல்லதி ரஅய்துஹு அமாமி, ஏதோ கருப்பா ஏதோ போற மாதிரி விளங்கிச்சு, அது நீங்க தானான்னு கேட்டேன். அது நீங்க தானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நேரத்துல அந்த விஷயம் நடந்ததோட என்னுடைய நெஞ்சில் அப்படியே வேகமாக இப்படி அடிச்சுட்டு சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹும் அவனுடைய ரசூலும் உங்களுக்கு அநியாயம் செய்வாங்க, உங்களை ஏமாத்துவாங்க என்பதாக சொன்னாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அப்படி நினைக்கிறேன், அப்படின்னா நினைக்கல என்பதாக சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, நீங்க உங்களுக்கு நைட்டியோடு நீங்க இருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க வீட்டுக்குள்ளால வரமாட்டாங்க. நீங்க நைட்டியோடு இருக்கிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் வஹீயுடன். அவர்கள் வெளியிலிருந்து எனக்கு சொன்னாங்க, எனக்கு வெளியே வர சொல்லி. அதனாலதான் நான் மெதுவாக எழும்பினேன், ஏண்டா உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்பதா. ஏண்டா நான் அவசரமாக வேகமாக எழும்பி நான் உங்களை எழுப்பாட்டிட்டு நான் வெளியில போயிருந்தால் அல்லாஹ் இந்த ராவுல இந்த இருட்டுல நீங்க லான்லியாக ஃபீல் பண்ணிடுவீங்களோ, உங்களுக்கு இந்த இரவுல முழிச்சிருந்தா அன்ஈஸியாக இருக்குமோ என்ற பயத்தாலதான் நான் மெதுவாக வெளியில வந்தேன் என்பதாக சொல்லிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வஹி அனுப்பியிருந்தான். இந்த பக்கீஉல் கர்கத்துல ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த சஹாபாக்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான். அதனாலதான் நான் போய் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு திரும்பி வந்தேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பானவர்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு. ஆச்சரியம். இப்படி 100,000 நிகழ்வுகள் எங்களுக்கு வரலாற்றுல பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த 3 பகுதிகளும் இந்த 3 சாரார்களையும் நாங்க முறையாக அழகாக ட்ரீட் பண்றது ஒரு சிறந்த ஒரு மனிதனுக்கு ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தனது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் நல்லவராக இருப்பவர் தான் இந்த சமூகத்தில் நல்லவர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுதான் சீரா எங்களுக்கு கடைசி நாள் நான் உங்களோட ஷேர் பண்ற ஆக முக்கியமான செய்தி. எனவே இந்த 3 சாராரையும் முறையாக அழகாக அன்பாக பாசமாக இந்த 3 பேரும் எங்களோட தவறாக நடந்தாலும் நாங்க அவர்களுக்கு செய்த விஷயங்கள் அவர்கள் கண்டுகொள்ளலட்டியும் அவர்கள் நாங்க நல்லது செய்தோம் ஆனா எங்களுக்கு திருப்பி தாரது நாங்க செஞ்ச விஷயத்துல இல்லட்டியும் நாங்க சீராக பின்பற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற அவருடைய சுன்னாவை மதிக்கிற إن من أحبكم إلي وأقربكم مني مجلسا يوم القيامة أحاسنكم أخلاقا. நபிக்கு மிகவும் நேசமான நாளை கியாமத்துடைய தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற ஆசைப்படக்கூடியவர்களாக இந்த அஹ்லாக நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த ஹுப்பு, இந்த முஹப்பத் என்னையும் உங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நெருக்கிறதுக்கான சில அழகான பணிவிடைகளை தான் இந்த சொன்னேன். கடைசியாக எனக்கு ஒரு 5 நிமிஷம் தரலாம். அதை நாள் லீவு நாள் என்றதனால் உண்டு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஹுப்பு உலகத்தில் நீங்க நிரூபிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுறது ஒரு அழகான, இதுதான் தி பெஸ்ட். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறதுக்கும் அவர்களை நெருங்கிறதுக்கும் அதுதான் ஸலவாத். ஸிக்ருகள்ல குர்ஆனுக்கு பின்னால ஆக சிறந்த உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஸிக்ர் இது ஸலவாத் மட்டும்தான். ஆக உயர்ந்தது குர்ஆனுக்கு பின்னால. எனக்கும் உங்களுக்கும் சூரியன் உதிச்சு மறைகிற இந்த நாள்ல எப்படி குர்ஆனை பார்க்கிறதுக்கு எந்த நாட்களும் தவறக்கூடாதோ, எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில ஒரு ஸலவாத்து கூட செல்லாமல் எந்த நாளும் என்ன செய்யக்கூடாது, தவறவே கூடாது. கட்டாயம் வாழ்க்கையில இந்த ரபீல் அவ்வல் மாதத்துல உங்களுக்கான ஸலவாத்துடைய ஒரு விருதை கட்டாயமாக உருவாக்கி கொள்வோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறதுக்கு உலகத்தில் ஒரு மனிதன் செய்கிற ஆக பெரும் கமிட்மெண்ட். ஸலவாத்துடன் வாழ்ந்தவர்கள் நல்ல மௌத்து கிடைச்சிருக்கிறது. ஸலவாத்துடன் வாழ்ந்தவர்கள் உலகத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அவருடைய சிறப்புகள் என்பது சொல்லி முடிக்க முடியாது. அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 99 சிறப்புகளை ஸலவாத்துக்கு மட்டும் எழுதியிருக்கிறார்கள்.
இந்த எல்லா சிறப்புகளும் குர்ஆனுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு நோய்க்கு நிவாரணியோ, கஷ்டத்துக்கு அதாவது ஒரு மனிதனுக்கு தீர்வோ, வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு எல்லாத்துக்குமான தீர்வும் ஸலவாத் இருக்கு. கட்டாயமாக ஒரு விருது எனக்கும் உங்களுக்கும் ஸலவாத்ல இருக்கவே இல்லை. நான் சாகித்ய ரிவாஸ் இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வாராங்க. அவருடைய முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இவ்வளவு சந்தோஷம் இன்னைக்கு? சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பி இருக்கிறான். அமா யுர்தீக், அல்லாஹ் என்ன பார்த்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த நாளை செலிப்ரேட் பண்ண கூடாதா? இந்த நாளை நீங்க சந்தோஷப்படக்கூடாதா? அல்லாஹ் இந்த அப்படித்தான் கேட்டான். நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், இந்த நாள் ஏன் இவ்வளவு நான் இந்த நாளை சந்தோஷமாக இருக்கணும்? இந்த நாள்ல நான் எனக்கு ஏன் இவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும்? இந்த நாளை ஏன் நான் செலிப்ரேட் பண்ணணும்? சொன்னார்கள், உங்களுக்கு யாராலும் ஒரு ஸலவாத்து சொன்னால் நான் 10 ஸலவாத்து சொல்வேன் என்பதாக அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பி இருக்கிறான். எனக்கு யாராலும் ஒரு சலாம் சொன்னால் அவருக்கு நான் 10 சலாம் சொல்வதாக அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பி இருக்கிறான் என்பதாக இந்த சந்தோஷத்துல தான் நான் இப்படி வருகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பானவர்களே, ஒரு வியாபாரம் 100 ரூபாய்க்கு வாங்கினத்தை 1000 ரூபாய்க்கு விற்கலுமாக இருந்தா யாராலும் செய்யாம இருக்குமா? 10 ரூபாய்க்கு வாங்கினத்தை 100 ரூபாய்க்கு விற்க முடியுமாக இருந்தால் யாராலும் செய்யாம இருப்போமா? ஸலவாத். எனவே கட்டாயமாக வாழ்க்கையில இது ஒரு மனிதன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்குறதுக்கு ஆக சிறந்த ஒரு பகுதி. ஹஜ்ரத் உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துடைய மிகப்பெரும் குர்ஆனுடைய காரி. அவர்கள் ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இருந்துச்சு, சுலுசா அல்ல இரவோட 3/2 பகுதி முடிஞ்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்திருப்பாங்க. சஹாபாக்களும் அந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் மஸ்ஜித் இருட்டாக இருக்கும். உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்களும் மஸ்ஜித்ல தொழுது கொண்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருட்டுல ஆலியார்ன்றது விளங்காது. இந்த வார்த்தையை சொன்னார்கள், உஸ்குருல்லாஹ் உஸ்குருல்லாஹ் ஜாஅத் الراجفة تتبعها الرادفة جاء الموت بما فيه جاء الموت بما فيه. மனிதர்களை அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. கியாமத் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எழுதப்பட்ட அஜலும் மௌத்தும் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக போனேன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த இரவுடைய இந்த நேரத்துல எனக்கு ஒரு விருது இருக்குது. அந்த விருதுல நான் நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பேன். நீண்ட நேரம், சில நேரம் சில மணித்தியாலங்களாக கூட இருக்கா. ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரத்துடைய தொழுகையை நான் முடிச்சிட்டு என்னுடைய துஆவுக்கு என்று சொல்லி எனக்கு நீண்ட நேரம் வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை கேட்கறது இருக்குது. அல்லாஹ் துஆ என்றது ஆச்சரியமான ஒரு பகுதி. கட்டாயமா நான் நீங்களும் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. எனக்கு அந்த நேரத்துல என்னுடைய துஆவுக்கான பெரிய விருது இருக்குது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, யார சொல்லலாம், இந்த துஆவுல நான் உங்களுக்கு ஸலவாத்துக்கு ஏதாவது ஒரு பகுதியை நான் ஒதுக்கும். நான் அப்படி ஆசைப்படுறேன். எவ்வளவு ஒதுக்கினா நல்லம் என்பதாக சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாஷித், நீங்க பார்த்து எவ்வளவு செய்யுங்க, அது பிரச்சனை வந்தது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக். ஆனா நீங்க எவ்வளவு கூட செய்றீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லம் என்பதாக சொன்னாங்க. நீங்க அந்த துஆவுல எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஸலவாத்துக்கு நேரம், உதாரணமாக நீங்க 2 ஹவர் போறதாக இருந்தால் இவங்க சொன்னாங்க 2 ஹவர்ல எவ்வளவு நீங்க பார்த்து செய்யுங்க. அவர் சொன்னாரு, ஃபமா ஜித்த ஃபஹுவ கைருன் லக். உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சரி நான் 1 ஹவர் வைப்போம், 1.5 ஹவர் வச்சுக்கோங்க. சொன்னார்கள், அஸ்ஸுலுஸ். என்னுடைய 1.5 ஹவர் துஆவுக்கு ஒதுக்குற நேரத்துல நான் 1/2 ஹவர் ஸலவாத்துக்கு ஒதுக்குறேன், போதுமா என்பதாக கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து. சொன்னார்கள், ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக். நான் கொஞ்சம் கூடினா நல்லமே என்பதாக சொன்னாங்க. அன்னிஸ்ஃப், அப்ப ஹாஃப் 45 நிமிஷம் ஸலவாத்துக்கு, 45 நிமிஷம் துஆவுக்கு. சொன்னாங்க, ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக். இன்னும் கொஞ்சம் கூட்டினா நல்ல. சொன்னாங்க, அப்ப சுலுசா 3/2 ஸலவாத்துக்கு, 3/1 துஆவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பையும் சொன்னாங்க, ஃபஇன் ஜித்த ஃபஹுவ கைருன் லக். இன்னமும் உங்களுக்கு ஸலவாத்துக்கு நேரம் கொடுத்தால் அது உங்களுடைய துஆவை விட நல்லதாக இருக்கும். இப்ப
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றைய நாள்ல இருந்து வஃபாத்து வரும் வரம் காட்டியும் என்னுடைய இந்த விருதுடைய நேரத்தை நான் ஸலவாத்துக்கு மட்டும்தான் ஒதுப்பேன் என்பதாக சொன்னார். நான் இங்க இருந்து துஆவுக்கள், இந்த நேரம் இருக்கு, இந்த நேரம் ஸலவாத்துக்கு மட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நன்மாராயம் சொன்னாங்க. இதன் துக்ஃபா ஹம்முக் வ யுக்ஃபர் லக தம்புக். வாழ்க்கையில உங்களுக்கு கவலை என்றது எப்பயும் இருக்காது. கவலை என்றது எப்ப வரும்? நீங்க நினைச்சது நடக்கலாட்டி, அல்லது நீங்க எதிர்பார்த்த உண்டு உங்களுக்கு உண்டு இல்லா போகணும் நினைச்சீங்க, அது இல்லா போகலாட்டி. இந்த 2 நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையில நடக்கவே மாட்டாது. 2வது, உங்களோட மௌத்து வார நேரத்துல உங்களோட சஹீஃபாவுல எந்த பாவமும் மிச்சமாக இருக்க மாட்டாது. இந்த 2ஐயும் உங்களோட ஸலவாத்து டேக் கேர் பண்ணிக்கொள்ளும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினாங்க. கட்டாயம் ஒரு விருத இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல உருவாக்கி கொள்ளும். சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்ல எனக்கு நீங்க அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்களே, உங்களோட ஸலவாத்து எனக்கு காட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, வகைஃப வகத் அரிம்த், நீங்க அடக்கம் செய்யப்பட்டால் உங்களோட பொடி அப்படியே இத்து போயிடுமே, அது மண்ணோட மண்ணா போயிடுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் நபிமாருடைய உடம்புகளை பூமிக்கு சாப்பிடுவதை ஹராமாக்க இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய ஸலவாத்துகளை உங்களோட பேரோட எனக்கு எத்து வைக்கப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஆசை இருக்கணும், இன்சாஃப் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு 1000 ஸலவாத்து செய்திருக்கிறாரு, அப்துல்லா உங்களுக்கு 1000 ஸலவாத்து சொல்லியிருக்கிறாரு, நிபராஸ் இவ்வளவு ஸலவாத் சொல்லியிருக்கிறாரு என்று சொல்லி இந்த பேர் இன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு நான் சொன்ன ஸலவாத்துடைய நம்பர்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசன்ட் பண்ணப்படும் என்ற எதிர்பார்ப்போடு வெள்ளிக்கிழமையுடைய நாள் நாங்க ஸலவாத்துகள் ஈடுபடணும். கட்டாயம் வாழ்க்கையில இந்த சிஃபத்தை, இந்த 2ஐயும், ஒன்று அஹ்லாக், 2வது ஸலவாத்தை மட்டும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை கொண்டு வந்து பாருங்க. இந்த 2ம் எப்படியாப்பட்ட கைதுகளை நலவுகளை வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும் என்றதை மனிதனுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனவே பெரிய ஒரு பகுதி 3 நாள்ல உங்களோட நேரங்களை எடுத்து பேசினேன். அல்லாஹ் உங்களோட இந்த கஷ்டப்பட்டு வந்த இந்த முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் உங்கள்கிட்ட இருந்து கபூல் செஞ்சு கொள்ளட்டும். இந்த முயற்சியை அல்லாஹ் ஏதோ நாங்க செஞ்ச இந்த சின்ன ஒரு கண்ட்ரிபியூஷன், இந்த கண்ட்ரிபியூஷனை அல்லாஹ் ஏண்டையும் உங்களுடைய மீசான்ல பாரமானதாக ஆகட்டும். வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு வாழ்றதுக்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாகட்டும். சந்தர்ப்பம் ஒரே ஒரு தான் வாழ போறோம். நல்ல பண்புகளை வாழ்க்கையில எடுத்தோம் என்று சொல்லி எதுவுமே குறைய போறதில்லை, எதுவுமே குறைய போறதில்லை. நல்லவனாக வாழ்ந்ததுனால வாழ்க்கையில எதையும் இழக்க வேண்டிய தேவையும் இல்லை. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அப்படி நடக்க முடியாது. அப்படி மோசமான பண்புகளாக இருந்து நான் நீங்கள் உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டோம். எனவே உலகத்துல ஒரு மனுஷன் வாழ்ந்தால் மரணிச்சார் என்றதுக்கான அடையாளமாக வாழ்க்கையில நல்ல பண்புகளை, நாங்க விட்டுட்டு போற சொத்தை யாரோ பிரிச்சு கொள்வாங்க, நாங்க விட்டுட்டு போற மத்த விஷயங்களை எல்லாரும் பிரிச்சு கொள்வாங்க. எனக்கு உங்களுக்கும் இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடையாளம், இந்த பூமிக்கு மேல நான் நீங்களும் எப்படி வாழ்ந்தோம் என்றது மட்டும்தான். நல்லவனாக வாழும், 4 சமூகத்துக்கு 4 மனிதனுக்கு நல்ல செய்வோம். குறைஞ்சது எனக்கு காசி பணத்தால கொடுக்க இயலட்டியும் ஒரு மனிதனை பார்க்கிறது, சிரிக்கிறது, அந்த மனுஷனோட அழகாக பேசுறது, கைய போடுறது, ஷோல்டர்ல கைய போட்டு அந்த மனுஷனை ஹக் பண்றது, சலாம் சொல்றது, 4 பேருக்கு வந்து இன்னா சோமாய்க்கிறீங்களா, எப்படி விஷயம், வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, புள்ள நல்லா இருக்கிறாங்களா, எப்படி லைஃப் இருக்குது, 4 நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு சொல்லி நல்லவனாக வாழ்ந்துட்டு மரணிக்கிறதுக்கும் எனக்கும் இதுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? ஒன்றே ஒன்றுதான், நாங்க எங்கட ஈகோவை மட்டும் டிஃபீட் பண்ணணும். வேற எந்த கஷ்டமே இல்லை. இந்த ஒரு கஷ்டம் மட்டும், ஒன்றை மட்டும் எனக்கும் உங்களுக்கும் டிஃபீட் பண்ண முடியுமாக இருந்தால் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தையும் எனக்கும் உங்களுக்கும் கடமையாக்கும், கியாமத்தில் அவர்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கிறதுக்கான பாக்கியத்தையும் தரும். எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம், இது ஒரு பெரும் ஒரு பகை. சீராவை வாசிங்க, சீராவோட வாழ பார்ப்போம். ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. நான் நேற்று முதலாம் நாள் ஞாபகப்படுத்தினேன். இது ஒரு வெறுமணி ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்குறதுக்கோ அல்லது அப்படியாப்பட்ட ஒரு மஜ்லிஸ் அல்ல, ஒரு சேஞ்ச் ஒன்று வாரத்துக்கான சில மஜ்லிஸாக ஆக்குவோம். 4 நல்ல விஷயங்களை படிச்சோம், அதுல ஏதாவது ஒன்றை சரி, எது சரி ஒன்றை சரி வாழ்க்கையில கொண்டு வர பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில பில்ட் பண்ண பார்ப்போம்.
நல்ல மனிதர்களாக வாழ்ந்து வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாங்கள் செஞ்ச இந்த சின்ன முயற்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தோடு வாழ்ந்து இந்த முஹப்பத்தோடு மரணிச்சு கியாமத்து நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக எழுப்பாட்டப்பட்டவர்களுக்கும் கியாமத்துடைய நல்லவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறதுக்குமான பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. فما كان خيرا فمن الله وما كان شرا فمني ومن الشيطان. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. جزاكم الله خيرا. வந்திருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை அடித்த அல்லாவுக்கும் இதான ஏற்பாடுகளை செய்திருந்த நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மஸ்ஜிதுக்குரிய ஏன இமாம்கள் உட்பட அடுத்த ஊழியர்கள் அடுத்தவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மீசான் இதை பாரமாக ஆக்கி வைப்பானாங்க. என்னை ஒன்று போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.